பவர் சென்டர் புவர் பாலிடிக்ஸ் யாருக்கு எத்தனை அத்தனையும் கவர் செய்யுமா அறிவாலயம் இது போன்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். அட்வான்ஸாக செயல்படும் அதிமுக, அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக கட்சி இப்போதே அட்வான்ஸாக செயல்பட தொடங்கியிருக்காங்களாம். அதாவது என்ன அட்வான்ஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது ஒவ்வொரு முறை தேர்தலில் போட்டியிடுறதுக்காக அந்த வேட்பாளர் பட்டியல்களில் இடம்பெற்றதுக்காக ஸ்வீட் பாக்ஸுகளை கேட்பாங்க. அது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது வழக்கம்தான். அதை தான் இப்போ அதிமுகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் இந்த முறை என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்தந்த தொகுதிகளுக்கு இந்த வேட்பாளர்கள் லிஸ்ட்டுக்குள்ளே உங்கள் பேர் வரணும் அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸ் கேட்குறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் இந்த முறை நாம தான் எப்படியும் ஆட்சிக்கு வரப்போகிறோம். அதனால் ஒவ்வொரு அமைச்சர் பதவிக்கும் இவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் அப்படிங்கிறதோட இந்தந்த துறைக்கு இத்தனை ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து ஸ்வீட் பாக்ஸ்களோட லிஸ்ட்டை கொடுத்து அதையும் அட்வான்ஸாக முன்கூட்டியே கொடுக்க சொல்கிறாங்களாம். இதுதான் அடேங்கப்பா ஆச்சரியமாக இருக்குது. இதற்கிடையே இன்னொரு பக்கம் பார்த்தா இதுவரைக்கும் திமுக தாவேகாவுக்கு எனர்ஜியை வாரி வழங்கிய தொழிலதிபர் ஒருவர் இப்பொழுது அதிமுகவுக்கும் ஒரு 50 பெரிய ஸ்வீட் பாக்ஸ்களை வழங்கியிருக்கிறாரா. இதனால் தங்களுடைய சுற்றுப்பயணத்தை இன்னும் வெகு விமர்சையாக நடத்தலாம் அப்படின்னு அதிமுகவுடைய கட்சி தலைமை முடிவு செய்திருக்கிறதா. அமித்ஷாவை சந்திக்கும் மருத்துவர் ராமதாஸ், அதாவது தைலாபுரத்து பிரச்சனைக்கு இன்னும் ஒரு முடிவே கிடைக்காம போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தந்தையும் மகனும் இன்னும் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் தேர்தல் கமிஷன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருச்சு. இதனால் அப்செட் ஆன ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக அவரும் தேர்தல் கமிஷனை அப்ரோச் பண்ணி பார்த்தார். இருந்தாலும் தேர்தல் கமிஷன் அவருக்கு எந்த ஒரு ரியாக்ஷனையும் கொடுக்கல. இதனால் ரொம்பவே கோபமான மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் டெல்லியில் இது குறித்து முறையிடலாம் அப்படின்னு விரும்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கும் நேரம் கேட்டிருக்காரா. அதற்கான நேரமும் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கூடிய விரைவில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசப் போகிறார் என்று மாம்பழ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த டெல்லி சந்திப்புக்கு பிறகாவது இந்த கட்சி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னு மாம்பழ விசுவாசிகள் எதிர்பார்க்கிறாங்க. திமுகவில் பவர் சென்டர்களுக்கு இடையே நடக்கும் மோதல், அதாவது திமுக கூட்டணி ரொம்ப உறுதியாக இருக்குது அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இன்னும் திமுக கூட்டணிகளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஓடுது அப்படின்னா அது தொகுதி பங்கீடு குறித்து தான். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியெல்லாம் 117 தொகுதிகள் வேண்டும் அப்படின்லாம் பேச தொடங்கியிருக்காங்க. அதுபோல் டபுள் டிஜிட்டில் சீட்டு வேணும், அதிகமான சீட்டு வேணும் அப்படின்றது திமுகவினுடைய தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகளே பேச தொடங்கியிருக்கிறது ஒரு பக்கம் தலைவலி அப்படின்னா, இன்னொரு பக்கம் திமுக இந்த முறை 200 தொகுதிகளை வெல்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மிஷனரி எல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவங்களுடைய கட்சிகளுள்ளேயே சீட்டுகளுக்கான கோட்டா போட்டி அப்படிங்கிறது போட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. குறிப்பாக உதயாவினுடைய இளைஞரணி மட்டுமே இந்த முறை தங்களுடைய கோட்டாவில் 40லிருந்து 50 தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா. இதனால் அவங்க குறிப்பாக கொங்கு மண்டலம், தென் மாவட்டங்கள், சென்னை இது போன்ற தமிழகத்தினுடைய முக்கியமான பகுதிகளில் இருந்தெல்லாம் லிஸ்ட்டுகளை தயார் பண்ணி தங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க ரெடி பண்ண இந்த 40-50 தொகுதிகளில் பல சீனியர் அமைச்சர்களுடைய தொகுதிகளே அதில் அடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீனியர் அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் சீனியர் அமைச்சர்கள் தங்களுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய சிலருக்கும் ரிசர்வ் செய்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த தொகுதிகளும் இதில் முட்டிக்கிட்டு நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் திமுக கட்சிகளுக்குள்ளேயே ஒரு பெரிய மோதல் போக்கு இதனால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வழக்கமாக ஒவ்வொரு முறையும் மாவட்ட செயலாளர்கள் தான் தங்களுடைய வேட்பாளர் லிஸ்ட்டாக ஒரு 3 பேர் அவங்க தேர்வு செய்வாங்க. அந்த 3 பேர்லேருந்து கட்சி தலைமை தேர்வு செய்வாங்க. ஆனால் இப்போ திமுகவினுடைய மேலிடமே நேரடியாக வேட்பாளர்களை தேர்வு செய்வதால் நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்களாம். குறிப்பாக இந்த 4.5 ஆண்டுகளில் நாம் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இப்போ வேட்பாளர்கள் தேர்வுலையும் மேலிடமே நேரடியாக தலையிட்டா உள்ளூரில் யார் கட்சியை வளர்க்குறது அப்படின்னு மாசேக்கள் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்களா. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு இல்லாமல் இன்னும் பல பவர் சென்டர்ஸ் திமுகக்குள்ளே இருக்குது. அதையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் தான் அதிமுக
பலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறை கொங்கு மண்டலத்திலும் அதிமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு திமுக கணக்கு போட்டிருக்காங்க இல்லையா? அதனால செந்தில் பாலாஜி அவர்கள தான் இந்த கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளரா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி கிட்ட மட்டும் ஒரு 20 தொகுதிகள ஒப்படைச்சிருக்காங்க. இந்த 20 தொகுதிகள்லயும் 100% வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அவரும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு இந்த 20 தொகுதிகள்லயும் 100% வெற்றியை பெறணும் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல தான் தேர்வு செய்யணும். அப்படி இருக்கும்போது தான் அது வந்து வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதில குறிப்பா அவருடைய கோட்டாவுல கொங்கு மண்டலம்னு சொல்லப்படுற ஏரியாவுல பார்த்தோம் அப்படின்னா, ஈரோடு, கோவை, கரூர், நீலகிரி இந்த மாவட்டங்கள்லாம் இருக்குது. ஆனா, இந்த மாவட்டத்த தாண்டி, எல்லை தாண்டி சில ஏரியாக்களுக்குள்ளேயும் செந்தில் பாலாஜியினுடைய லிஸ்ட் போறதா சொல்றாங்க. குறிப்பா நாமக்கல், சேலத்திலயும் அந்த லிஸ்ட் போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னும் சில முக்கிய மண்டல பொறுப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய ஏரியாக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. குறிப்பா ஆராசா, ஏவா வேலு, நேரு, தங்கம் தென்னரசு இவங்க எல்லாருமே இவங்களும் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். இந்த பட்டியலுக்குள்ளேயும் அங்கங்க சில எல்லை மீறி போறது, இல்ல ஒரே தொகுதிகள 2, 3 பேர் கேட்கறது அப்படின்ற முரண்பாடுகளும் இருக்கிறதா சொல்றாங்க. சரி, இந்த முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான மண்டல பொறுப்பாளர்கள் இவங்களுக்குள்ள தான் போட்டி அப்படின்னா, அதையும் தாண்டி திமுகவினுடைய மேலிடத்து நிறுவனம் பல காலமாவே அவங்களும் இப்பல்லாம் வந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். அவங்க சர்வே எடுக்குறாங்க, அவங்க பட்டியல் ரெடி பண்றாங்க அப்படிங்கிறதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த நிறுவனமும் இப்போ வந்து களத்துல இறங்கி அவங்களும் பல டேட்டாக்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி, தீவிரமா ஆராய்ச்சிலாம் பண்ணி, குறிப்பாக அந்தந்த மாவட்ட செயலாளர் அந்த தொகுதிகள்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்களுடைய ஆலோசனைலாம் கேட்டு, அவங்க ஒரு 100 பேருக்கும் மேற்பட்ட ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம். இதுலேயுமே பல உள்ளடி வேலைகள் நடந்திருப்பதா அந்தந்த மாவட்ட தலைமைகள் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த நிறுவனம் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 100 தொகுதிகள் பட்டியல்ல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? இளைஞர் அணி ஒரு 40, 50 அவங்க கோட்டா வச்சிருக்காங்கல்ல. அந்த தொகுதிகளுக்குள்ள இவங்க ரெடி பண்ணுன பட்டியலும் கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால இளைஞர் அணி தரப்பினர் கொஞ்சம் இந்த நிறுவனத்தின் மேல கொஞ்சம் கோவமா இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம, கட்சியினுடைய இன்னொரு வாரிசு தரப்பு இந்த முறை பெரும் பிரச்சனையை கிளப்புறதா இருக்காங்களாம். அதாவது அவங்க கட்சியில என்னதான் வந்து செயல்பட்டாலும், அவங்களும் ஒரு வாரிசாக இருந்தாலும் கூட, அவங்களுக்கான கோட்டா அப்படிங்கிறது இதுவரைக்கும் சரியா கிடைக்கல. அதனால இந்த முறை எங்களுக்கு குறைந்தபட்சம் 15 சீட்டுகளாவது வேணும் அப்படின்றத அந்த வாரிசு உறுதியா இருக்கிறாராம். குறிப்பா அவங்களுமே வந்து தமிழகத்தில் தென் மாவட்டம், சென்னை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள்ல சில தொகுதிகள அவங்களும் குறி வச்சு கேட்டிருக்காங்களாம். இந்த முறை எங்களுடைய கோரிக்கையை, எங்களுடைய கோட்டாவ சிஎம் அவர்கள் நிராகரிக்க மாட்டார் அப்படின்னும் அந்த வாரிசு உறுதியா பேசிட்டு இருக்காங்களாம். இவர்கள் தவிர்த்து மேலிடத்து பவர்ஃபுல் தரப்பும் தன்னுடைய ஆதரவாளர்களுடைய லிஸ்ட்டை நேரடியாக கட்சியினுடைய தலைமையிடமே கொடுத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாம, அண்ணா நகர் குரூப் ஒன்று, சமீபத்தில் ரிட்டையர்டான உறவு தரப்பு ஒன்று, கதவு தட்டினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு உறவு தரப்பு ஒன்று அப்படின்னு பல குரூப்புகளா சேர்ந்து பல தரப்புகளும் இந்த முறை வந்து தங்களுடைய கோட்டாவுல சீட்டு வேணும் அப்படின்னு முட்டி மோதி தங்களுடைய பட்டியலை எல்லாம் செனட் ஆஃப் சாலையை சுற்றி வந்துட்டு இருக்காங்களாம். இதனால கட்சி தலைமை இந்த சீட்டுகள்ல எப்படி வந்து ஃபைனல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அறிவாலயத்துக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜயின் நாகை விசிட் டல் அடிக்க காரணம் என்ன? அதாவது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அவர் மாநாடுகள்லாம் நடத்திட்டு இருந்தார். இப்போ தொடர்ந்து வந்து சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு ஊரா சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. முதல்ல திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக டெல்டாவில் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை இந்த பகுதிகளுக்கு கடந்த சனிக்கிழமை அவர் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். திருச்சியில் மிகப்பெரிய அளவுள்ள கூட்டத்தை பார்த்த நாம இந்த முறை அந்த அளவுக்கு கூட்டத்தை பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு காரணம் ஆளும் தரப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாகை மற்றும் திருவாரூர் பகுதிகளில் மிக குறுகிய சாலைகளில் தான் விஜயை பேசுறதுக்கான இடங்களா அனுமதிக்கப்பட்டிருக்குது. அப்படி மிக குறுகிய இடத்துல எவ்வளோ பேர் தான் இருக்க முடியும், அதனால தான் பார்க்கும்போது கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருந்தது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய பேச்சு நல்லாவே ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா திருவாரூர்ல பச்சை துண்டு அணிந்து அவர் பேசிய பேச்சு இன்னும் ரொம்பவே மாசா ரீச் ஆயிருக்கு. அதாவது அவர் வந்து நெல் கொள்முதல்ல குறிப்பாக மூட்டைக்கு 40 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு அவர் பேசின பேச்சுக்கு திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதாவது என்ன அப்படின்னா, அது லோடு மேன்கள் ஏதோ செலவுக்காக வாங்குறாங்க, அதுக்கு எப்படி முதல்வர் பொறுப்பாக முடியும் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்லவும் அது விவசாயிகளை ரொம்பவே கொதிப்படைய செஞ்சிருக்கு. அதனால இந்த முறை தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலையும் அந்தந்த மாவட்ட வாரியாக அந்த மாவட்டங்களில் உள்ள லோக்கல் பிரச்சனையை பேசலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறாராம். இதனால ஒரு லோக்கல்ல டீமை ரெடி பண்ணி
அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தயார் பண்ணும்படியும் உத்தரவிட்டிருக்காங்களாம். ஆனால் இதுக்கு ஆளுந்தரப்பு என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி தகவல் தரவங்கள் எல்லாம் சரியான தகவல்களை தர சொல்லுங்க, தப்பும் தவறுமா தராங்க அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி நயினார் நாகேந்திரன் சந்திப்பின் பின்னணி. சேலம் சென்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த சந்திப்பில் அப்படி என்னதான் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு நாமளும் சில சோர்சஸ் மூலமாக விசாரித்ததில், வரக்கூடிய டிசம்பர் இறுதிக்குள்ள டெல்லி மேலிடம் என்ன சொன்னதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா வேற வழி கிடையாது, நிலைமை கையை மீறி போயிடுச்சு, என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடியார்கிட்ட சொன்னதாக சேலம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக காங்கிரஸில் சலசலக்கும் பிஸ்கட் விவகாரம். அதாவது சமீபத்தில் நெல்லையில் தமிழக காங்கிரஸ் சார்பில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தியிருந்தாங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதில் குறிப்பாக ஒரு 50,000 பிஸ்கட்டுகள் மற்றும் 50,000 வாட்டர் பாட்டில்கள் வழங்கப்பட்டதா ஒரு கணக்கை காட்டி டெல்லி மேலிடத்துக்கு அனுப்புனதாகவும் சொல்கிறாங்க. அதில் ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, அப்படி அங்கே கலந்துக்கிட்டவங்களுக்கு வாட்டர் பாட்டில்களோ பிஸ்கட்டோ கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இதில் பெரிய ஊழல் நடந்திருக்கிறதாக கதர் சட்டைகள் டெல்லிக்கு சில தகவல்களை தட்டிட்டு இருக்காங்களாம். இதனை அடுத்து சில விசாரணைகள் இதில் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி மீது கோபமான சசிகலா. அதாவது அதிமுகவில் 1000 பிரச்சனைகள் புகைச்சல்கள் இருந்தாலும் எடப்பாடி அவர்களுடைய வாரிசை சசிகலா அவர்கள் சந்தித்து கொண்டே தான் இருந்தார். அவர்களுடைய நட்பு அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்தது தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது அதிமுகவை ஒன்றிணைச்சிடலாம் அப்படின்னு நினச்ச சசிகலாவுக்கு இந்த மாதிரி கோபம் ஏற்பட்டதுக்கு காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியும் பிரிந்து சென்றவர்களை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது சசிகலா அவர்களுடைய காதுக்கு போகவும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்களாம். அதனால் இனிமேல் எடப்பாடி அவர்களுடைய வாரிசை கூட நான் சந்திக்க மாட்டேன், இனிமேல் எப்போதும் நான் எடப்பாடி பழனிசாமியை நம்ப மாட்டேன் அப்படின்னு கராராக சொல்லிட்டாங்களாம். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.